இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்மை மேன்மையாய் பெருக பண்ணுகிற தகப்பனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். பெருக பண்ணுகிற தேவன் என்கிற தலைப்பின் மூலமாய் நான் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது சங்கீதம் பகுதி 71 அதிகாரம் 21 வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு கேவலமாய் பார்த்து தள்ளி விடுறாங்க. அப்படியாய் பார்க்கும்போது தாழ்மையாய் இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு தாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பணம் வந்துட்டாவே போதும், அவங்களுடைய பேச்சு, அவங்க அவங்க எல்லாமே செயல்பட்டு வேற விதமா போயிடும். தாழ்மையானவர்களுக்கு கர்த்தர் இறங்கி செய்வார். ஆனா மேன்மையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்னன்னு பண்ண மாட்டார், கண்டுகொள்ளவே மாட்டார். தாழ்மை உள்ளவருக்கு இறங்கி அவர் மேன்மைப்படுத்துகிற தகப்பன். அப்படியா அந்த தாவீதை பார்க்கப்படும் பொழுது அவர் சொல்றார், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஏன் அவரை தேற்றணும்? ஒருவேளை அவர் ஏதோ ஒரு துக்கத்துல கலங்கி இருந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் பாருங்க, அவர் நான் ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தாவையும் என் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் சொல்லிட்டு அவர் இந்த 71வது வசனத்துல 1வது வசனத்துல சொல்றதை பார்க்க முடிகிறது. அப்ப அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு வெட்கத்தை அனுபவிச்சிருப்பாரு. நிறைய ஒரு துக்கங்களை பாடுபட்டு சமயத்தில் இருக்கப்படும் பொழுது நான் வெட்கம் அடையாதபடி எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொல்றதை பார்க்க முடியுது. அதனாலதான் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் சொல்லி அவருடைய மேன்மையை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளை நிறைய பேர் நிந்தித்து நம்மளை ஒரு கேவலமா பார்க்கறவங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா பார்க்கட்டும், நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை அவங்க மத்தியில நம்மளை மேன்மையா வைப்பாரு. நம்முடைய உள்ளத்தை அவர் தேற்ற வல்லவரா இருக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து செபிச்சு பாருங்க, நிச்சயமா அற்புதம் காண்பது நிச்சயம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்க மேன்மையை பெருக பண்ணி எங்களை மறுபடியும் தேற்றுங்க ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிற நாங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை கிருபையாய் நடத்தி எங்களை காத்தருளும்படியா செபிக்கிறேன். இந்த வசனங்க எங்க வாழ்க்கையில அப்படியா பெருக பண்ணுகிற தகப்பன், இதை நிச்சயமாய் நீங்க பெருக பண்ணி காரியத்தை வாய்க்க பண்ணி அற்புதம் அதிசயத்தை காண பண்ண கிருபை செய்யும். நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.